பொருட்கள் பயன்பாடு இந்தியாவில் எப்படி இருக்கிறது? கொக்கைன், ஹெராயின் போன்ற ஹைடெக் போதைப் பொருட்களை விக்கிரமங்களையும் பயன்படுத்துபவர்களையும் கண்டறிஞ்சு கைது செய்யும் பணிகள்ல தீவிரமா இறங்கியிருக்கு தமிழ்நாடு போலீஸ். இந்த கள வேட்டையில போலீசிடம் சிக்கிய தமிழ் சினிமா பிரபலங்களான நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க. இவங்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த அதிமுக பிரமுகர்களையும் கைது செஞ்சு இருக்காங்க. இந்தியாவில் சட்டவிரோத போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிச்சு இருக்கா? இது போன்ற ஹைடெக் போதைப் பொருட்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருது? ஹைடெக் போதைப் பொருள் பயன்பாடு அதிகம் இருக்கும் மாநிலம் எது போன்ற விவரங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பயன்பாடு எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை வழக்குகள் பதிவாகி உள்ளன? எவ்வளவு போதைப் பொருட்கள் பிடித்து பறிமுதல் செய்யப்பட்டன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவில் புழங்கி வரும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கையை எடுத்து வராங்க. அப்படி இருந்தும் இந்த போதைப் பொருளை முழுமையா கட்டுப்படுத்த முடியல. போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்போட தரவுகள் படி கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் மொத்தம் 89,913 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1,16,098 பேர் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. அதிகபட்சமா கேரள மாநிலத்தில் 27,701 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 29,755 பேர் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. 9,025 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பஞ்சாப்ல 12,301 பேரும், 7,536 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மகாராஷ்டிரால 8,009 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல 6,204 வழக்குகள் பதியப்பட்டு 8,054 பேரும், ராஜஸ்தான்ல 5,462 வழக்குகள் பதியப்பட்டு 6,474 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டு 481 வழக்குகள் பதிவாகி இருக்கு. இதுல 488 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 5,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு கொண்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அதானிக்கு சொந்தமான முந்த்ரா துறைமுகம் அமைஞ்சிருக்கிற குஜராத் மாநிலத்துல போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்போட தரவுகள் படி கடந்த 2024ஆம் ஆண்டு 623 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 908 பேர் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இந்தியாவில் புழங்கும் ஹைடெக் போதைப் பொருட்கள் பெரும்பாலும் துறைமுகங்கள் வழியாதான் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படுது. இதை உறுதிப்படுத்தும் விதமா கடந்த 5 ஆண்டுகள்ல இந்திய துறைமுகங்கள்ல இருந்து மட்டும் சுமார் 11,000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு. இந்த தகவலை மத்திய அரசே நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சாங்க. அதிகபட்சமா கடந்த 2021ஆம் ஆண்டு குஜராத்தில் இருக்க அதானி துறைமுகத்துல 5,976 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,988 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அதே ஆண்டு தமிழ்நாடு தூத்துக்குடி துறைமுகத்துல 1,515 கோடி ரூபாய் மதிப்பிலான 303 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை மத்திய அரசு அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சாங்க. அதே போல மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கிற துறைமுகங்கள் வழியாகவும் ஹைடெக் போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள கடத்தி எடுத்து வரப்படுது. கடற்படையினரோட சேர்ந்து போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அதிகாரிகள் கூட்டா இணைஞ்சு துறைமுகங்கள்ல கண்காணிப்பை தீவிரப்படுத்தியதன் விளைவாதான் அதிக அளவிலான போதைப் பொருள் சிக்கியதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாடு காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கு. இளம் மாணவர்களை குறிவைத்து மட்டுமே பெரும்பாலும் போதைப் பொருள் விற்கப்படுவதால பள்ளி கல்லூரி வளாகங்களை கண்காணிப்பு தீவிரப்படுத்தி வரதாவும், அதே போல பிரபலங்கள் உள்ளிட்டவர்களையும் கண்காணிச்சு வரதா போலீஸ் தெரிவிக்குது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு தமிழ்நாடு அரசு பல்வேறு தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வர அதே வேளையில தமிழ்நாடு அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் போன்றவங்க மேலேயே சென்ற ஆட்சியில் போதைப் பொருட்களுக்கு அனுமதி அளித்தது தொடர்பா வழக்குகளும் நிலுவையில இருக்கு. குட்கா விவகாரத்துல சட்டமன்றம் வரைக்கும் போய் அதிமுக அரசு மேல கேள்வி எழுப்பின நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக, திமுக ஆட்சியில அதிகளவிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பயன்பாடு அதிகமா இருக்கிறதா சொல்லி ஒரு பிரச்சாரத்தை தீவிரமா கையில் எடுத்து வராங்க. இப்போ ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்ட நடிகர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தின வழக்கில் கைதாகி இருக்கிற நிலையில தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை ஒழிக்க இன்னும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படணும் என்கிறதும், போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள நுழைவதையே தடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு செயல் திட்டத்தை உருவாக்கி தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.